மைதா, வெள்ளை சக்கரை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காத ஆரோக்கியமான கேழ்வரகு பிஸ்கட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் கேழ்வரகு மாவு, 1/4 கப் கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவிட தளர்வா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மொத்தமா சேர்க்க தேவையில்லை. இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் பால் தான் நான் சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு சாஃப்டா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி உள்ளங்கையில வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. ஓரங்கள்ல விரிசல் இல்லாம இருக்கு. அதை இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டீங்கன்னா விரிசல் இல்லாம நம்மளுக்கு பிஸ்கட் அழகா கிடைச்சிரும். அவன் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 180 டிகிரியில ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது குக் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா மொத்தமாவே 12லேருந்து 15 நிமிஷத்துல தயாராயிரும். இங்க கடாயும் 10 நிமிஷமா சுட வச்சிருக்கிறேன். அதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரேயை வச்சிருங்க. கடாயில் வச்சது பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் ஆகும். சூடாக இருக்கும்போது பிஸ்கட் சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.